பத்மபிரியா அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. கை தூக்கும் போது இன்னர் தெரியுது, எதுக்கு இப்படி ஆகுது மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்க ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குது, அதாவது இடுப்பில் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுடைய ப்ளவுஸை வந்து நீங்கள் போட்டிருக்க இன்னரை விட 1 இன்ச்சு கீழே வர மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. அதே அளவையோ அதுக்கு மேலேயோ அதே அளவு எடுத்திங்கன்னா கூட கை தூக்கும் போது கண்டிப்பாக இன்னர் தெரியும். அதனால் நீங்கள் எடுக்கிற அளவு வந்து நீங்கள் எந்த இன்னர் யூஸ் போட்டிருக்கீங்களோ அதை விட அந்த இடத்துல விட கீழே 1 இன்ச்சு வர்ற மாதிரி எடுங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இடுப்பு சுற்றளவு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. ஏன்னா இறக்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் வந்து மெயின் ரீசன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். கை தூக்கும்போது பட்டியை விட அந்த கப் ஷேப் வந்து கீழே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளமும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்பக்க உயரத்தை வந்து அதிகப்படுத்தணும், முன்பக்க ஓப்பன் உயரத்தை வந்து அதிகப்படுத்தணும், சைடுனுடைய பட்டி அளவை குறைக்கணும். 3 இன்ச்சு வைக்கிறத 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அப்படி கூட நீங்கள் சைடு அளவு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பேக்கில் அப்படின்னா பேக் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் அது ஃப்ரண்ட்டையுமே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது பேக்கில் இதையுமே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அதனால் ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹைட் வந்து ஈவனாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இறக்கம் கம்மியாக போடுவாங்க, ஃப்ரண்ட்டு கப் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம அப்படி போட்டால் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நிறையா பேர் கேட்குறாங்க, ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது பேக்கை விட ஃப்ரண்ட்டு ரொம்ப இறங்கிட்டு தொங்கிட்டு வர மாதிரி இருக்குது, அப்போ நான் தைக்கிற ப்ளவுஸ் தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. போடும்போது ஃபிட்டிங் வருதான்னு மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய கீழே ப்ளேஸ் பண்ணும்போது அது எப்படி வேணாலும் வரலாம். அது அவங்களுடைய அளவுகள் பொறுத்து தான். அதனால் பேக் லென்த் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முன்னாடி வயிறு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடம் முன்னாடி இருக்கிற பீஸ் மட்டும் சுருண்டு மேலே ஏறும். இதில் ஒரு ப்ராப்ளம். ஸ்ட்ரைட்டாக இருக்கவங்களுக்கு, தொப்பை இல்லாதவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இறக்கம் வச்சாலும் உங்களுக்கு போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே வந்து வயிறு இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வந்து பட்டியை உயரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. பட்டி வந்து ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, பட்டியோட உயரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ரண்ட் லென்த்தை வந்து கம்மி பண்ணாதீங்க, ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தை வந்து கம்மி பண்ணாதீங்க. பட்டியினுடைய திக்னஸ் வந்து சின்னதாக கூட வச்சுக்கலாம். பட்டி வந்து வச்சா அந்த 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அப்படி தான் வைக்கணுங்கிறது கிடையாது. 2 இன்ச்சு 2.25 இன்ச்சில் கூட பட்டி வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பெரிய பட்டி வச்சிங்கனாலும் அது சுருண்டு மேலே போகும். அதே மாதிரி அந்த சுருள்றது குறையணும் அப்படின்னா இடுப்பு சுற்றளவும் ஓரளவுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் ஒரு காரணம். அதனால் நீங்கள் லென்த்து அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கை தூக்கும்போது இன்னர் வெளியாக வராமல் இருக்கணும் அப்படின்னா இன்னரை விட 1 இன்ச்சு இறக்கமாக ப்ளவுஸ் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பட்டியினோட உயரத்தை குறைச்சி முன்பக்க உயரத்தை கரெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.